தனியார் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற 65 வயதான சந்திரமூர்த்தி இன்று காலை நடைபயிற்சி முடிந்து வீடு திரும்பும் போது ஓய்வு பெறும் நேரத்தில் நான் விடுதலையை நோக்கி நகர்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தார். நான் போகிறேன், ஆனால் இதை வாழ்க்கை சுதந்திரம் என்று சொல்வதா அல்லது வாழ்க்கையிலேயே மரணத்தை ஒத்திகை பார்ப்பதா என்று இப்போது புரியவில்லை. வாழ்க்கை மிகவும் காலியாக தெரிகிறது. அது ஒரு நொடிக்கு ஒரு முறை மிகுந்த சிரமத்துடன் சிறிது சிறிதாக நழுவி செல்கிறது. அவர் தன் கிராமத்தின் பிஸியான வழக்கத்தை நினைவு கூற தொடங்குகிறார். அந்த சில தெருக்கள், கைப்பிடி அளவு மக்கள், எல்லாமே மிகச் சிறியது. ஒரே நாளில் மொத்த கிராமத்தையும் அளந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நபரையும் சந்திக்க முடியும். அப்போது உலகமே அவர் பிடியில் இருப்பது போல் உணர்ந்தார். அந்த சின்ன உலகம் போனவுடனே எல்லாமே போயிடுச்சு. உண்மையில் நகரத்திற்கு வருவதற்கு முன்பு சந்திரமூர்த்தி தனது மனைவி சுகந்தி மற்றும் மகன் கௌதமுடன் கிராமத்தில் வசித்து வந்தார். ஆனால் தன் மகன் கௌதமின் உயர்கல்விக்காக கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வர வேண்டியதாயிற்று. அங்கு வீட்டை வாங்கினார். ஆனால் ஊருக்கு வந்து 3 வருடங்களில் மனைவி சுகந்தி மாரடைப்பால் இறந்து போனார். உயர்கல்வி முடித்த கௌதம் வேலைக்காக வெளிநாடு சென்றான். அங்கு பல்கலைக்கழகத்தில் அவனது கல்வி வாழ்க்கை பிரகாசமாக இருந்தது. அதன் காரணமாக அங்கேயே வேலை கிடைத்து அங்கேயே இந்திய வம்சாவளி பெண்ணான மாலாவை மணந்து அப்படியே இருந்தான். ஆரம்பத்துல கௌதம் அடிக்கடி கூப்பிடுவான். ஆனால் இப்போது கூப்பிடுவதற்கு பல மாதங்கள் ஆகிவிடும். இந்த பெரிய நகரத்தில் சந்திரமூர்த்தி முற்றிலும் தனியாக இருந்தார். இன்று சந்திரமூர்த்தி நடைபயிற்சி முடிந்து வீடு திரும்பிய போது திடீரென்று போன் அடித்தது. ரிசீவரை எடுத்ததும் மறுபக்கத்திலிருந்து குரல் வந்தது. ஹலோ அப்பா, நான் கௌதம். கௌதம், சொல்லு, எப்படி இருக்க? குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள்? மருமகள் நலமா? ஒரே மூச்சில் பல கேள்விகள் கேட்ட சந்திரமூர்த்தி, அப்பா, நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம். உங்கள் உடல் நலம் எப்படி உள்ளது? கௌதம், இந்த வயதில் எப்பொழுதும் ஏதோ நடக்கிறது. ஆனால் என் உடல் வேலை செய்கிறது. அதனால் ஒவ்வொரு கணமும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். என்ன விஷயம் கௌதம்? நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று உன் அப்பா நினைவுக்கு வந்தேனா? அப்பா, நான் என்ன சொல்ல, வாழ்க்கை மிகவும் பிஸியாகிவிட்டது. எதையும் செய்ய நமக்கு நேரம் கிடைப்பதில்லை. உன்னை கூப்பிட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் நான் ஏதோ ஒரு வேலையில் பிஸியாக இருப்பேன். சரியாக சொன்ன மகனே, பதவி உயரும்போது பொறுப்புகளும் கூடும். அப்பா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கவலைப்பட மாட்டீர்களா? சொல்லு மகனே, வருத்தப்பட என்ன இருக்கிறது? அப்பா, நீங்க இந்தியாவில் முற்றிலும் தனியாக இருக்கிறீர்கள். இப்போது உங்கள் உடல்நிலையும் சரியில்லை. நாங்க எப்போதாவது தான் இந்தியாவுக்கு வர முடியும் என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்க சரியாக உணர்ந்தால் எங்களிடம் ஆஸ்திரேலியாவுக்கு வாருங்கள். இங்கே உங்கள் பேர குழந்தைகள் இருவரும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள். உங்கள் நேரமும் மகிழ்ச்சியாக கழியும். இதோ நான் உங்களை பற்றி கவலைப்படுகிறேன். நீங்க இங்கு வந்தால் நாங்க உங்களிடமிருந்து உறுதிப்படுதலை பெற முடியும். சந்திரமூர்த்தி தனது மகனின் முன்மொழிவை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். 5 வருடங்கள் கடந்துவிட்டன. வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டதாக நினைக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் திடீரென்று என் கண்கள் மூடிக்கொள்ளலாம். என் இறுதி சடங்கை கூட என் மகனால் தாங்க முடியாமல் போகலாம். இதை நினைத்த சந்திரமூர்த்தி தன் மகனுக்கு சம்மதம் தெரிவித்தார். அப்போது கௌதம், அப்பா, இப்போது நீங்கள் எங்களிடம் வருவீர்கள். அதனால் உங்கள் வீடு இப்போது தேவையில்லை. எனவே வீட்டை விற்கும் ஏற்பாடு செய்யுங்கள். இதை கேட்ட சந்திரமூர்த்தி சற்று தயங்கினார். ஏனெனில் அவரது மனைவிக்கு இந்த வீடு தொடர்பான இனிமையான நினைவுகள் இருந்தன. இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் தன் கைகளால் அலங்கரித்திருந்தார். ஆனால் மகன் சொல்வதும் சரிதான். இனி இந்த வீட்டிற்கு யார் திரும்புவார்? இதை நினைத்து வீட்டை விற்க சம்மதித்து அடுத்த நாளே பத்திரிகையில் வீட்டை விற்பதாக விளம்பரம் கொடுத்தார். வீடு பேரம் சில நாட்களில் முடிந்தது. சுமார் 1 மாதத்திற்கு பிறகு கௌதம் இந்தியாவுக்கு வந்து வீடு விற்ற பணத்தை மாற்றினார். சந்திரமூர்த்தி வங்கியில் வைத்திருக்கும் FD எதுவாக இருந்தாலும் கௌதம் அதை டிராஃப்ட் செய்து அனைத்து சொத்தையும் விற்றுவிட்டு ஆஸ்திரேலியா செல்ல தயாராகிவிட்டார்கள். குறித்த நேரத்தில் விமான நிலையத்தை அடைந்தனர். கௌதம், அப்பா, நீங்க இந்த சோஃபாவில் உட்காருங்கள். அனைத்து சம்பிரதாயங்களையும் முடிக்க கால அவகாசம் தேவை. நான் செக்இன் செய்து பிறகு வருகிறேன். அப்புறம் உங்களை அழைத்து செல்கிறேன்.
சந்திரமூர்த்தி அங்கே சோஃபாவில் அமர்ந்தார். அவரது மனம் கடந்த காலத்தை தொலைத்தது. திடீரென்று அவரது வாழ்க்கையின் பக்கங்கள் திறக்க ஆரம்பித்தன. தன் மனைவி மிகுந்த ஆர்வத்துடன் கட்டிய வீட்டை விற்று கொண்டிருந்த வேளையில் அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது. நகரத்திற்கு வருவதற்கு முன் சந்திரமூர்த்தி தனது மனைவி சுகந்தியிடம் வீட்டை வாடகைக்கு எடுப்பதாக கூறியிருந்தார். நீங்கள் வசதியாக இருப்பீர்கள். ஆனால் சுகந்தி தயாராக இல்லை. தற்போதைய வாடகையை மட்டுமே நாம் வசதியாக செலவிட முடியும் என்று கூறினார். ஆனால் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் தொடர்ந்து வேட்டையாடும். அப்படி இருக்க கடன் வாங்கி சிறிய வீடு அல்லது மனை வாங்குங்கள். குறைந்தபட்சம் முதுமையில் எங்கும் அலைய வேண்டியதில்லை. சரி, நீ சொல்வதும் சரிதான் என்று மிகுந்த ஆர்வத்துடன் இந்த வீட்டை வாங்கினேன். சுகந்தியும் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் இருக்க முடிந்தது. திடீரென ஒரு நாள் இரவு அவளது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. அவளை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தேன். ஆனால் மருத்துவர் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவளை காப்பாற்ற முடியவில்லை. அவள் கடவுளுக்கு பிரியமானாள். என்னை இந்த உலகில் தனியாக விட்டுவிட்டாள். சுகந்தியின் மரணத்திற்கு பிறகு கௌதம் சில நாட்கள் மட்டுமே இந்தியாவுக்கு வந்து சில நாட்கள் கழித்து திரும்பிச் சென்றான். ஆனால் அவன் வெளியேறிய பிறகு சந்திரமூர்த்தி மிகவும் தனிமையாகிவிட்டார். அவருக்கும் எங்கும் செல்ல மனம் வரவில்லை. இவ்வளவு பெரிய வீட்டில் தனிமையில் வசிப்பது, வீட்டை விட்டு போவது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. வீட்டு வேலையை செய்யாத சந்திரமூர்த்தி இப்போது தானே சமைக்க ஆரம்பித்து வீட்டை சுத்தம் செய்ய ஒரு வேலைக்காரியை அமர்த்தி கொண்டார். திடீரென்று சந்திரமூர்த்தியின் கவனம் சிதறியது. மிகவும் தாமதமாகிவிட்டது என்று உணர்ந்தார். கௌதம் இன்னும் செக்இன் செய்யவில்லை. நான் கடிகாரத்தை பார்த்தபோது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கடந்திருந்தது. சந்திரமூர்த்தி ஆஸ்திரேலியா செல்லும் விமானத்தின் கவுண்டருக்கு சென்று கேட்டார். மேடம், என் பெயர் சந்திரமூர்த்தி. என் மகனின் பெயர் கௌதம். நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு விமானம் பிடிக்க வேண்டும். என் மகன் செக்இன் செய்ய வந்தான். ஆனால் அவனை எங்கும் காண முடியவில்லை. சந்திரமூர்த்தியின் பேச்சை கேட்டு கவுண்டரில் பணிபுரியும் ஒரு பெண் பயணிகளின் பட்டியலை பார்த்து, ஆம், கௌதம் என்ற பயணி இங்கு வந்தார். யார் செக்இன் செய்தார்கள்? ஆஸ்திரேலியா செல்லும் விமானம் புறப்பட்டு 1 மணி நேரத்திற்கும் மேலாகிறது. அந்த பெண் சொன்னதை கேட்ட சந்திரமூர்த்தியின் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. அவர் சொன்னார், ஆனால் மேடம், நானும் இந்த விமானத்தில் ஆஸ்திரேலியா செல்ல வேண்டியிருந்தது. நான் இல்லாமல் விமானம் எப்படி கிளம்பியது? இது சாத்தியமில்லை. ஐயா, விமானத்தில் ஏற வேண்டிய பயணிகள் அனைவரும் போய்விட்டார்கள். எந்த பயணியும் விடவில்லை. பயணிகள் யாரும் வரவில்லை என்றால் எங்கள் தரப்பிலிருந்து அறிவிப்பு வந்திருக்கும். அந்த பெண் சொன்னதற்கு சந்திரமூர்த்தி, அப்படியானால் என்னை அழைத்து செல்லாமல் என் மகன் ஆஸ்திரேலியா சென்று விட்டானா என்று கண்ணீர் மல்க கூறினார். அவன் என் டிக்கெட் எடுக்கவே இல்லை என்று அர்த்தம். என்ன மாதிரியான மோசடி இது? சந்திரமூர்த்தியின் தலை சுற்றியது போல் இருந்தது. அவர் கீழே விழுந்து தரையில் அமர்ந்தார். யோசிக்க ஆரம்பித்தார். என் மகன் இவ்வளவு ஏமாற்றுபவனா? அவனுக்கு கற்பிப்பதில் நம் வாழ்வின் பொன்னான நாட்களை கூட வியர்வையில் கழித்தோம். அவன் வாழ்க்கையை சிறப்பாக்க என் மகிழ்ச்சியை தியாகம் செய்தேன். நம் முதுமைக்காகவும் ஏதாவது சேமிக்க வேண்டும் என்று சுகந்தி எப்போதும் என்னிடம் சொல்லுவாள். ஆனால் எனக்கு ஒரே ஒரு பதில்தான் இருந்தது. கௌதம் நம் ஒரே மகன். அவனுடைய சௌகரியத்தை நாம் கவனிக்கவில்லை என்றால் யாருக்கு? அவன் ஒரு பொம்மை கேட்டால் நான் 2 கொண்டு வந்து கொடுத்தேன். வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேற்ற எத்தனை பேருக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்து பணம் வசூலித்தேன் என்று தெரியவில்லை. நிறைய பேரிடம் பணத்திற்காக கையை நீட்டிருந்தேன். மகனின் ஆசையை நிறைவேற்றிவிட்டு எப்படியாவது வெளிநாடு சென்று விட வேண்டும் என்று மட்டும் மனதில் உறுதியாயிருந்தேன். எனக்கு உதவி செய்ய மறுத்ததால் அண்ணன் பாஸ்கரிடமும் இந்த விஷயத்தில் சண்டை போட்டேன். திறமையில்லாத போது ஏன் வெளிநாட்டிற்கு அனுப்புகிறீர்கள் என்று அவர் கூறுவார். நம் நாட்டில் கல்வி இல்லையா? இங்கு படித்த குழந்தைகளுக்கு வேலை கிடைக்காதா? எதற்கு அகலக்கால் வைக்கிறாய்? என் சகோதரனின் இந்த நடத்தியால் நான் மிகவும் வேதனைப்பட்டேன். அன்றே என் மனதிற்குள் முடிவு செய்திருந்தேன், இனி நான் உதவிக்காக என் அண்ணன் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன் என்று. அன்றிலிருந்து எனக்கும் அவருக்கும் மனக்கசப்பு. ஆனால் பார்த்தால் அவர் தவறாக எதுவும் சொல்லவில்லை. என் சகோதரனுடான உறவை நான் முறித்து கொண்டது அதே மகனால். இன்று அதே மகன் என்னை ஏமாற்றி அவனுடைய ஆதரவு எனக்கு மிகவும் தேவைப்படும் நேரத்தில் என்னை ஆதரவற்ற நிலையில் விட்டு சென்றான்.
செக்யூரிட்டி ஊழியரின் குரலை கேட்டு சந்திரமூர்த்தியின் கவனம் சிதறியது. அந்த ஊழியர் அவரிடம் கேட்க தொடங்கினார். ஐயா, நீங்க எங்கு செல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் இங்கே நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதை நான் காண்கிறேன். மகனே, நான் எங்கே செல்வேன்? எனக்கு இடமில்லை. நான் என் மகனுடன் இருக்க விரும்பினேன். நான் ஆஸ்திரேலியா போக விரும்பினேன். ஆனால் அவன் என்னை விட்டுவிட்டு சென்று விட்டான். இப்போது என் விதி என்னை எங்கே கொண்டு போகும் என்று தெரியவில்லை. இவ்வாறு கூறிவிட்டு அருகில் இருந்த பெஞ்சை ஆதரித்து எழுந்து நின்றார் சந்திரமூர்த்தி. அவரால் எதையும் யோசிக்க முடியவில்லை. சோகமான மனதுடன் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தார். மேலும், கடவுளே, இவ்வளவு கடினமான நேரத்தில் நான் எங்கே போவேன்? யார் எனக்கு உதவுவார்கள்? இப்போது என் வீடு கூட என்னிடம் இல்லை. நான் என் மூத்த சகோதரரிடம் செல்ல வேண்டுமா? அவர் எனக்கு உதவுவாரா என்று அவர் சிந்திக்க தொடங்கினார். என்னை மன்னித்து விடுவாரா? ஆனால் இப்போது வேறு வழி இல்லை. அவர் முன் அழுது கெஞ்சுவேன். என் இயலாமையை அவரிடம் கூறுவேன். அப்போது அவர் உள்ளம் உருகலாம். ஒரு முறை சென்று பார்க்கிறேன். இதை நினைத்து கொண்டே பேருந்தை பிடிக்க முன்னோக்கி நகர்ந்தார். சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு அவர் அண்ணன் பாஸ்கர் வீட்டை அடைந்தார். அவர் அழைப்பு மணியை அடித்ததும் அவருடைய வேலைக்காரி கதவை திறந்து, யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டாள். பாஸ்கர் அண்ணா வீட்டில் இருக்கிறாரா? ஆமாம் ஐயா, இருக்காரு. ஆனா நீங்க யாரு? தம்பி வந்திருக்கான்னு சொல்லுங்க. அதே நேரத்தில் வெளியே வந்த பாஸ்கர் தன் தம்பியை இப்படி ஒரு நிலையில் பார்த்து ஆச்சரியப்பட்டார். சந்திரமூர்த்தியின் பொறுமை உடைந்து கதறி அழ ஆரம்பித்தார். பாஸ்கர் அவரை உள்ளே அழைத்து வந்து அவருடைய தம்பியிடம் அவருடைய நிலைக்கான காரணத்தை கேட்டார். ஆனால் சந்திரமூர்த்தி எதுவும் சொல்ல முடியாத நிலையில் இருந்தார். அண்ணனின் தோளில் தலை வைத்து நெஞ்சை உருக்கி அழுவது போல் உணர்ந்தார். அவர் கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. பாஸ்கர் உடனே பணிப்பெண்ணிடம் தண்ணீர் கொண்டு வர சொன்னார். சந்திரமூர்த்தி, என்ன விஷயம்? ஏன் இப்படி தொடர்ந்து அழுகிறாய்? ஏன் இந்த நிலைமையை நீ உருவாக்கி கொண்டாய்? இதோ முதலில் கொஞ்சம் தண்ணீர் குடித்துவிட்டு அமைதியாக இரு. இப்போது உன் சகோதரனுடன் இருக்கிறாய். சந்திரமூர்த்தி ஆழ்ந்த மூச்சை எடுத்து சிறிது தண்ணீர் குடித்துவிட்டு அமைதியான குரலில், அண்ணா, நான் என்ன சொல்ல? இந்த வயதில் வந்து என் மகன் என்னை ஏமாற்றி விட்டான். இப்படி ஒரு நாளை நான் பார்க்க நேரிடும் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. எங்கே சுற்றிலும் இருள் மட்டுமே. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. புதிர்களை போடாதே. உன்னுடைய இந்த நிலையை பார்த்து என் மனதில் ஒரே நேரத்தில் பல கேள்விகள் எழுகின்றன. பாஸ்கர் கேட்டபோது சந்திரமூர்த்தி அவரிடம் முழு சம்பவத்தையும் விவரித்தார். பாஸ்கர் ஆழ்ந்த மூச்சு விட்டார். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் மிக கவனத்துடன் அவர் கேட்டார். என்ன கேலி கூத்து இது? எல்லாத்தையும் பணயம் வைத்து மகனை படிக்க வைத்து நல்ல மனிதனாக்கி இப்படி நடந்து கொண்டானா? நாம் பெற்றோர் என்று சொல்லி வளர்க்கிறோமே, நம்ம பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களா? காசுக்கு மட்டும்தான் நம்ம கூட பழகிறார்களா? இந்த காலத்து பிள்ளைகள் எவ்வளவு சுயநலவாதிகள் ஆயிற்றே. அண்ணா, இப்ப என்ன பண்ணணும் புரியல. இந்த வயசுல ஒரு வேலைக்கு கூட போக முடியல. என்னை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பினால் நன்றாக இருக்கும். என்ன சொல்கிறாய் சந்திரமூர்த்தி? தலை நிமிர்ந்து வாழ்ந்தவன் இன்று முதியோர் இல்லம் செல்வதாக பேசுகிறான். இந்த வீடு உன்னுடையது மட்டுமே. என் மகள் ஆஷாவின் திருமணத்திற்கு பிறகு உன் அண்ணி இந்த உலகத்தை விட்டு வெளியேறியதிலிருந்து நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன். இப்ப நீ வந்துட்ட. நாம 2 பேரும் நிம்மதியா காலத்தை கழிப்போம். அண்ணன் சொன்னதை கேட்ட சந்திரமூர்த்திக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனா அவங்க மேல பாரமா இருக்கிறதுல அதனால்தான் இன்னும் கவலையா இருந்தது. இப்போது அண்ணன் தம்பி இருவரும் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். கதவு மணி அடித்தது. பாஸ்கரின் மகள் ஆஷா சில நாட்கள் தங்க வந்திருந்தாள். இவ்வளவு வருடங்கள் கழித்து இந்த வீட்டில் சித்தப்பாவை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அவன் அருகில் அமர்ந்து விசாரித்தாள் ஆஷா. அவன் நலம் பற்றி விசாரித்தாள். ஆனால் அவர்களின் உடல்நிலையை அறிந்ததும் மிகவும் வருத்தமும் ஆச்சரியமும் அடைந்தாள். கௌதம் எப்படி இப்படி செய்ய முடியும் என்று வருத்தப்பட்டாள். மறுநாள் காலை ஆஷா தன் அப்பாவிற்கும் சித்தப்பாவிற்கும் சுவையான உணவு தயாரித்து காலை உணவை தயார் செய்து பரிமாறினாள். அதை முடித்துவிட்டு ஒரு தனி அறைக்கு சென்றாள். ஆஷா தனது மொபைலில் ஆன்லைன் வகுப்புகள் எடுப்பதை சந்திரமூர்த்தி பார்த்தார். அவன் ஆன்லைன் வகுப்புகள் எடுப்பதை பார்த்ததும் சந்திரமூர்த்தியின் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. ஆஷா வெளியே வந்ததும் ஆஷாவிடம், மகளே, ஒரு விஷயம் சொல்லு. நானும் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாமா? வீட்டில் உட்கார்ந்து மகனை நினைச்சு கவலைப்படுவதை விட ஏதாவது வேலையில் மும்முரமாக இருப்பது நல்லது என்றார். ஆஷா, நல்ல விஷயம்தான் சித்தப்பா. இப்போதெல்லாம் ஆன்லைன் வகுப்புகளின் காலம். நீங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டியதில்லை அல்லது பள்ளியை போல மணி நேரம் கற்பிக்க வேண்டியதில்லை. உங்கள் வசதிக்கேற்ப குழந்தைகளுக்கு நீங்கள் கற்பிக்கலாம்.
எப்படியும் நீங்கள் கணிதத்தில் மிகச்சிறந்த ஆசிரியராக இருந்தீர்கள். ஆஷா சந்திரமூர்த்தியின் ஆன்லைன் ரெஸ்யூமை தயாரித்து தனது பள்ளிக்கு அனுப்பினாள். சிறிது நேரத்தில் அவர் நியமிக்கப்பட்டார். இப்போது அவர் ஆன்லைனில் படிப்பதற்காக நல்ல தொகையை பெறத் தொடங்கினார். காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை தனது போனில் இருந்து குழந்தைகளுக்கு ஆன்லைனில் பாடம் சொல்லிக் கொடுத்தார். மேலும் தன் செலவுகளை அவரே பார்த்து கொண்டார். இப்போது அவர் வாழ்வதற்கு ஒரு நோக்கத்தை கண்டுபிடித்தார். அவர் முன்பை விட மிகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார். இப்போது அவர் தனது வாழ்க்கையில் திருப்தி அடைந்தார். ஆனால் அவர் ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினார். எனவே அவர் குழந்தைகளுக்காக தனது சொந்த பயிற்சி மையத்தை திறக்க நினைத்தார். அவருடைய அண்ணன் மகள் ஆஷாவும் இந்த வேளையில் அவருக்கு உதவினார். ஆஷாவின் உதவியுடன் அவர் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்தார். அங்கு அவர் தனது பயிற்சி மையத்தை திறந்தார். கணிதம் தவிர மற்ற பாடங்களுக்கும் பயிற்சி அளிக்க 2 ஆசிரியர்களை நியமித்தார். அவரது பயிற்சி மையத்தில் கட்டணம் அதிகமில்லை. கட்டணம் செலுத்த முடியாத குழந்தைகளும் இலவசமாக படிக்கலாம். இதனால் அவரது பயிற்சி மையத்தின் புகழ் அதிகரிக்க தொடங்கியது. சந்திரமூர்த்தி எடுத்துள்ள பாராட்டத்தக்க நடவடிக்கையை பார்த்து இப்போது சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அவருக்கு உதவ முன்வந்தன. அவரது பயிற்சி மையத்திற்கு பெரிய இடத்தை வழங்கினார்கள். ஒரு வருடத்தில் நல்ல நிலையை அடைந்தார். கௌதம் தன் தந்தைக்கு செய்த துரோகத்தின் விளைவுகளிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும்? பார்ட்னர்ஷிப் செய்வதற்கான தந்தையின் பணத்தை மோசடி செய்த அவரது நண்பர் அவரை கூட்டாண்மைக்கு இழுத்து அவரிடமிருந்து அனைத்து பணத்தையும் மோசடி செய்தார். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆரம்பிப்பதற்காக வேலையை விட்டுவிட்டு இப்போது எங்கும் வேலை கிடைக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக பணம் இல்லாமல் வெளிநாட்டு மண்ணில் எவ்வளவு காலம் இருக்க முடியும்? மிச்சமிருந்த கொஞ்சம் பணத்தில் டிக்கெட்டுகளை ஏற்பாடு செய்துவிட்டு குடும்பத்துடன் அவர்கள் இந்தியா திரும்பினர். இந்தியா திரும்பிய பிறகு கௌதம் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தனது மாமியார் வீட்டில் வசிக்க தொடங்கினார். அவர் வேலை தேடிக் கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு பெரிய வேலை எதுவும் கிடைக்கவில்லை. ஒரு சிறிய வேலை அவரது தரத்திற்கு ஏற்றதாக தெரியவில்லை. வேலையில்லாத மருமகனுக்கு அவரது மாமியார் எவ்வளவு காலம் மரியாதை கொடுப்பார்கள்? இப்போது அவன் மாமியார் வீட்டில்தான் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டதாக உணர ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கை முழுவதுமாக சலித்து விட்டது. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் செய்தித்தாளை படிக்க எடுத்தபோது செய்தித்தாளில் அப்பாவின் புகைப்படத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அந்த நாளிதழில் எழுதப்பட்டிருந்தது, கடினமாக உழைப்பவர்கள் பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு பயப்பட மாட்டார்கள், ஆனால் கஷ்டங்களை தங்களாகவே சமாளிக்க முயற்சி செய்கிறார்கள். கடினமாக உழைத்து தன்னை மீண்டும் தன்னிறைவு அடைய செய்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் ஸ்ரீ சந்திரமூர்த்தி அவர்கள். இப்பொழுது 65 வயது. ஆனால் 15 வயதில் தனக்குள் இருந்த ஆசிரியரை உயிர்ப்பித்து இன்றைய முதியோர்களுக்கு உத்வேகமாக திகழ்ந்தார். ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக கற்பிக்கும் பொறுப்பை ஏற்ற சிறந்த ஆசிரியர்களில் இவரும் ஒருவர். அவரது பாராட்டத்தக்க பணியை கண்டு ஹூவாய் அரசாங்கம் அவருக்கு வெகுமதி அளிக்கப் போகிறது. இந்த செய்தியை படித்த கௌதமால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. வீடு வீடாக தவிக்க விட்டு சென்ற தன் தந்தைக்கு இன்று இவ்வளவு பெரிய பரிசு கிடைக்கப் போகிறது என்று ஆச்சரியப்பட்டார். நாளிதழில் வெளியான செய்தியுடன் அவரது பயிற்சி மையத்தின் பெயர் மற்றும் முகவரியும் எழுதப்பட்டிருந்தது. கௌதம் தனது மனைவியுடன் உடனடியாக உதவி கேட்க தனது தந்தையை சந்திக்க ஓடினார். அவர்கள் அங்கு சென்றபோது அந்த இடத்தில் ஒரு பெரிய கல்வி நிறுவனம் கட்டப்பட்டிருப்பதை கண்டனர். இருவரும் உள்ளே சென்றதும் காவலாளியிடம் கேட்டபோது சந்திரமூர்த்தி சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். காவலாளி அவனை அலுவலகத்தில் உட்கார வைத்துவிட்டு சந்திரமூர்த்தியை அழைக்க சென்றார். சந்திரமூர்த்தி தனது அலுவலகத்திற்கு வந்தவுடன் கௌதம் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவரது முகத்தில் ஒரு இயலாமை மற்றும் உதவியற்ற தன்மையை வெளிப்படுத்திய அவரது தந்தையின் முகத்தில் ஒரு நம்பிக்கையான பிரகாசம் இருந்தது. சந்திரமூர்த்தி வந்தவுடனே காலில் விழுந்து அழ ஆரம்பித்தான். சந்திரமூர்த்தி தனது மகன் கௌதமை திடீரென அவரது காலடியில் பார்த்ததும் ஆச்சரியம். அப்போது கௌதம், அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் பெரிய தவறு செய்து விட்டேன். உங்க வீட்டை ஏமாற்றி விற்று உங்களை தனியாக விட்டு விட்டேன். ஆனால் அதற்கு கடவுள் என்னை தண்டித்து விட்டார். நானும் பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டேன். இப்போது எனக்கு உங்கள் ஆதரவு மட்டுமே உள்ளது. மகனின் பேச்சை கேட்ட சந்திரமூர்த்தி, மகனே, கடவுளின் தடிக்கு சத்தமில்லை என்பதை நீ மறந்திருக்கலாம். ஆனால் அது நிகழும் போது ஒரு நபர் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார். மேலும் என்னை பொறுத்தவரையில் நீ எனக்கு செய்ததை என்னால் மன்னிக்கவே முடியாது. வயதான தந்தையின் நம்பிக்கையை உடைத்தாய்.
என்னை இங்கே தனியாக இருக்கும் முன் ஒரு முறை கூட நீ என்னை பற்றி நினைக்கவில்லை. ஏய், குறைந்தபட்சம் உன் வயதான அப்பா எங்கே இருப்பார் என்று நீ நினைத்திருக்க வேண்டும். ஏய், ஒரு பக்கம் நீ இருக்கிறாய், மறுபுறம் பாஸ்கர் அண்ணாவின் மகள் ஆஷா திருமணமாகிவிட்டாலும் தந்தையை நன்றாக கவனித்துக் கொள்கிறாள். மேலும் தனது மாமியாரையும் கவனித்துக் கொள்கிறாள். அப்போது மருமகள் கண்ணீருடன், அப்பா, இப்ப நடந்தது நடந்துருச்சு, இதை மாற்ற முடியாது. ஆனால் நாங்கள் எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்று உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு பைசாவுக்கும் கெஞ்சுகிறோம். இனி எங்கள் குழந்தைகளின் படிப்புக்கு பணம் கொடுக்க வேண்டும். நாங்கள் எப்படி வாழ முடியும் என்று சொல்லுங்கள் என்றாள் மருமகள். அதன் பின், அப்பா, உங்களால் எங்களுக்கு ஏதாவது முடிந்த உதவி செய்தால் போதும் என்று கௌதம் கூற, பிறகு சந்திரமூர்த்தி தெளிவாக, ஏற்கனவே ஒரு முறை உங்களால் ஏமாந்து விட்டேன், இதற்கு மேல் ஏமாற விரும்பவில்லை என்றார். இனிமேல் எனக்கு சக்தி இல்லை, நீ என்ன வேண்டுமானாலும் செய். ஆனால் நான் என்ன சம்பாதித்தாலும் உனக்காக அந்த பணத்தில் ஒரு பைசா கூட என்னிடம் இல்லை. முதுமையில் என்னால் இவ்வளவு சாதிக்க முடிந்தால் உனக்கு இன்னும் வயதாகிவிட்டதா என்ன? சொந்தமாக பணம் சம்பாதித்து உன் வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று நீயே பார். என் வகுப்புகளை எடுக்க நேரமாகிவிட்டது, நான் கிளம்புகிறேன். மகனும் மருமகளும் தந்தை ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தனர். இருவரும் வேறு எதுவும் பேசுவதற்குள் சந்திரமூர்த்தி எழுந்து தனது வகுப்பில் கலந்து கொள்ள சென்றார். மகன் மருமகள் இருவரும் முகத்தை தொங்கவிட்டு திரும்பி வந்தனர். இப்போது அவருக்கு வருந்துவதை தவிர வேறு வழி இல்லை. சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர்